பத்தி இப்ப என்னப்பா அவசரம்? நிச்சயதாம்பரம் நடக்கட்டும், அப்புறம் சாவகாசமா பேசுவோமே. அப்பா இதெல்லாம் என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, நீ அழக. முத்தையா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த நல்ல காரியத்தை நடக்க விடப்பா. உங்க சதி திட்டம் இப்பதான் இவருக்கு புரிஞ்சிருக்கு. ஆமா, கம்சன் தான் நேற்று என்கிட்ட வந்து சொன்னான். ஓஹோ, அப்படின்னா எல்லாம் ஓ வேலை தானே? ஆமா, அந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு சவால் விட்டியே, அதுக்காக அவரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். கம்சா, விவகாரத்தை விலை கொடுத்து வாங்குற, ஏற்கனவே என்கிட்ட வாங்கினது ஞாபகம் இல்ல? ஆனந்தா, என்னையே முறைக்கிற? இதோ பைரவி பெற்ற அப்பனை வந்து இருக்கிறாரு, இவர்கிட்டே சொல்லு. அவங்க என்ன சொல்றது? என் மக பைரவிக்கு மாப்பிளை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதை நான் தான். ஏன் கல்யாணத்தை பத்தி பேச நீங்க யாரு? உன்னை பெத்த அப்பம்மா. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? அத அப்புறம் சொல்றேன். இத்தனை நாளா இங்க வர வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துச்சு. முத்தையா, எங்க முன்னால வந்து பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம். நான் இந்த கதிக்கு ஆளானது எங்க குடும்ப நிலத்தடை மாறி போனதுக்கு நீதான் காரணம். அம்மா, ஆனந்தா, இந்த சண்டாளன் தான் உங்க அப்பாவை கொன்னவன். ஏன் பேசாம நிக்க? பதில் சொல். ஆனந்தா, அப்பாவை கொன்னது நான் தான். அதுக்காக ஆயுள் தண்டனை அனுபவிச்சது நான் தான். ஏன் தெரியுமா? ஊருக்கு பெரிய மனுஷங்கிற ஆணவத்துல வைக்க போருக்கு தீ வச்சது நான் தான் அநியாயமா குற்றம் சுமத்தி போலீஸ்ல ஒப்படைத்தாரு உங்க அப்பா. ஜெயில இருந்து வந்ததும் வஞ்சம் தீச்சேன். மகையா ஒரு நாள் மாட்டிட்டாரு, தீர்த்து கட்டிட்டேன். எடுக்கையே, அவன் செய்த தவறுக்கு தண்டனை அவர்தான் அனுபவிச்சுட்டான். ஐயா, பைரவி முத்தையா மகதானா? உண்மையை சொல்லுங்க. சொல்றம்மா, கொலையை செய்துட்டு முத்தையா என் வீட்டுலதான் அவரு தஞ்சம் புகுந்தான். மனைவி மகளையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். கொஞ்ச நாள்ல அவன் மனைவி இறந்துட்டான். அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பு எனக்கே ஏற்பட்டு, நானே அவளை வளர்த்து பெரியவளாக்குனேன். நாளடைவுல குழந்தை பாசம் அவளை என் சொந்த மகளாவே நினைக்கும்படி ஆயிட்டுமா. ஆனந்தா, அம்மா, வா போக. அம்மா, என்னடா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னடா கேட்கறது? இந்த கொலகார மகளை கட்டிக்கணும்னு இன்னுமா நினைக்கிறேன்? பைரவி கொலைகாரி இல்லையே. அதனால உங்க அம்மா பூவையும் கொட்டையும் இழந்து இந்த விதவ கோலத்துல நிக்கிறது காரணம் இந்த பாவையோட மகளை கட்டிக்கணும்னு இன்னுமா நினைக்கிறேன்? என்ன பார்த்து சொல்லு. அண்ணா, அம்மா மனசு இப்படி வேதனைப்படும் போது அதே வீட்டுக்குள்ள பைரவி எப்படி அண்ணா நிம்மதியா வாழ முடியும்? ஆனந்தா, நீ என் பேச்சை கேட்கலன்னா நான் தற்கொலை செஞ்சுக்குவேன். அப்புறம் நீ உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கோ. இப்ப என் கூட வரப்பாடு. கம்சனை எதிர்த்தவங்க இந்த ஊர்ல நிம்மதியா வாழ்ந்தது கிடையாது, தெரிஞ்சுக்க. அத்தா, நம்ம கல்யாணம் இனிமே நான் உயிர் வாழ விரும்பல. பைரவி, வரக்கூடிய இன்பத்துக்கு வேணும்னா வாய்தா போட்டு தள்ளி வைக்கலாம். ஆனா துன்பத்துக்கு வாய்தா போடவும் முடியாது, தப்பி ஓடவும் முடியாது. இன்னைக்கு சாயந்தரம் நீ அம்மன் கோயிலுக்கு வா, எல்லாத்துக்கும் முடிவெடுப்போம். நான் ஒரு முடிவோட தான் வருவேன். அம்மா, அம்மா, ஏன் இப்படி கத்துற? அம்மா, வசந்தா அண்ணன் எழுதின லெட்டர் ஒண்ணு அண்ணன் டேபிள் மேல இருந்ததம்மா, பாத்தீங்களா? என்ன எழுதியிருக்கா? படிக்கிறேன், கேளுங்க. அப்பா, நீங்க எனக்கு இல்லை என்று ஆன பிறகு இந்த உயிரும் எனக்கு இல்லதான். நீங்க பைரவியோட ஆரம்பிக்கும் வாழ்க்கை இனி கதையாக தொடர் கதையாக நீடித்து நிலைக்கட்டும். தற்கொலை செய்து கொள்ள நான் எடுத்த முடிவு என் சொந்த முடிவு, இதாருக்கும் பொறுப்பில்லை என்று உங்கள் வசந்தா. அடி பாதி, இவ்வளவு நீங்க ஆசையில மண்ணள்ளி போட பாத்திருக்கா? ஆமாமா, அண்ணனுக்கும் பைரவிக்கும் நிச்சயத்தை நடந்திருந்தா இந்நேரம் அண்ணி செத்துருக்கும். ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நல்ல வேலை நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. ஆமா, ஆனந்தம் எங்க? தாய், நீதான் எங்களுக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாமே. உன்னுடைய சன்னிதானத்துல உன்னையே சாட்சியா வச்சு பைரவிக்கு நான் தாலியை கட்டுறேன். பைரவி, கெட்டி மேல முடக்கல்ல, உற்றார் உறவினர் அச்சதையை தூவல்ல. பரவாயில்ல, நம்ம கல்யாணம் ரொம்ப விமர்சையா நடந்ததாகவே நினைச்சுக்கோ. பைரவி, என்ன இது? ஒண்ணு இல்லைங்க. இது எப்படிப்பட்ட நேரம்?
இப்ப போய் அழுதுகிட்டு. பைரவி, இயற்கை நமக்கு கொடுத்துக்கிற கட்டிலும் மெத்தையும் இந்த புல்தரையும் பூக்களும் தான். உனக்கு போடும்ல? சும்மா இருங்க, வெளிச்சமா இருக்கு. நீ என்னதான் வெக்கப்பட்டாலும் அந்த வானத்து விளக்க அணைக்க என்னால முடியும், வேற யாராலையும் முடியாது. அத்தா அத்தா எழுந்திருக்க, பொழுது ஒழிஞ்சிருச்சு. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு முரட்டு சொல்லக்கூடாது. ஆமா, சொக்கா எங்க வச்சு? அங்கே கணக்கு பாருங்க. எங்க? என்ன பைரவி, பரவாயில்லாம? நான் திரும்பி போகணுங்கிற எண்ணத்தோட வரல. உங்க மனைவியா வாழ்ந்த ஒரே நாள்ல பெண்ணா பிறந்த பலன் அடைஞ்சிட்டேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் மட்டுமா? நீ எங்க போற? எங்கேயோ போறேன். சரி, சேர்ந்தே போவோம். வேண்டாங்க, இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. உங்க கையால இந்த கயிறு கட்டப்படணும். நான் மங்கள மங்கையா ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அது நிறைவேறிடுச்சு. ஆனா உங்களோட நிரந்தரமா உங்க மனைவியா வாழ்ந்தா அதனுடைய விளைவு சாதாரணமானதா? நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கிட்டது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அந்த பெத்த வயிறு பத்தி எரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த நிமிஷமே தற்கொலை பண்ணிப்பேன்னு உங்க அம்மா சொன்னதை நான் இன்னும் மறக்கல. இந்த நிலைமையில நான் உங்க கூட வந்து குடும்பம் நடத்தினா? பைரவி, நீ என்ன சொல்ற? நீங்க வீட்டுக்கு போங்க. நான் போறேன். அப்புறம் நீ? நான் இந்த விஷத்தை குடிச்சிட்டு இந்த உலகத்தை விட்டு போறேன். பைரவி. ஆமா, நேத்தைக்கே நான் இந்த முடிவோட தான் வந்தேன். நான் எப்போ சாக துணிஞ்சிட்டேன். ஆனா நான் அனாதையா சாக விரும்பல. உங்க மனைவியா நீங்க கட்டின மங்கையத்தோட போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நான் எந்த நிமிஷமும் சாக தயாரா இருக்கேன். ஓஹோ, அப்புறம் ஒரு நல்ல முடிவு இருக்குன்னு சொன்னியே, அதேதானா? ஆமா. நான் மட்டும் யாருக்காக வாழணும்? உங்களே நம்பி இருக்கிற உங்க அம்மா தங்கைக்காக, உங்களே கணவனை அடையணும் தவம் கிடக்கிற வசந்தாவுக்காக. பைரவி, வசந்தா எங்கூடயே வாழணும்னு நினைக்கிறவன். நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டு தான் நடிக்கிறேன். ஆனா அது உண்மை இல்லை. அத்தா இன்னொருத்தியோட வாழறத பார்க்கக்கூடிய மனோபக்குவம் எனக்கு இல்ல. அத்தானுக்கும் பைரவிக்கு எப்ப கல்யாணம் நடக்குதோ அடுத்த நிமிஷமே நான் அந்த உலகத்தை விட்டே போயிடுவேன்னு எனக்கு கடுதாசி எழுதி வச்சிருக்கேன். என் நிலைமை இப்படி இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில நான் உயிர் வாழறதை விட சந்தோஷமா சாகிறதே மேல். அந்த விஷத்தை கூட அவசரப்படாதீங்க. நம்ம 2 பேரும் இங்க அனாதையா செத்து கிடக்கிறத பார்த்தா நம்ம இன்னும் கேவலமா பேசுவாங்க. வீணா உங்க மேல பழி சுமத்துவாங்க. அதுக்கு காரணமா நான் இருக்க மாட்டேன். அதனால நம்ம 2 பேரும் இப்ப வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு ராத்திரி 10:30 மணிக்கு அவங்க உங்க வீட்டுல இந்த விஷத்தை சாப்பிடுவோம். வாழ்வில்தான் ஒண்ணு சேர முடியாட்டாலும் சாவலியாவது ஒண்ணு சேருவோம். வேறு வழியே இல்லை என்பதால் ஒரு விபரீதமான முடிவுக்கு வந்தேன். பைரவி என்னோடு வாழ்ந்தால் தற்கொலை செய்து கொள்ளுவேன் என்று வசந்தா, என்னோடு வாழாவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளுவேன் என்று பைரவி. ஆக இந்த இரு அவர்களுக்கும் இடையே நான் ஒரு பிரச்சனையாக ஆகிவிட்டேன். பைரவியோடு நானும் போய்விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். எனவே அவர்கள் வீட்டில் தற்கொலை செய்து கொள்வது என முடிவு எடுத்தோம். போகிறோம்.